Good afternoon, everyone. We will begin our session. I have shared a photo in our WhatsApp group with regard to our upcoming classes. அதாவது chapter 2ல second portion transfer of immovable property. ஸோ அதில் section 38லேருந்து 53A வரைக்கும் இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ஸில் 40 to 50% will be covering under these sections. Sections 38 to 53A. So for your convenience or easy understanding purpose, என்ன பண்ணியிருக்காங்க அதை புக்கில் பார்த்தீங்கன்னா 11 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க செக்ஷன் 38 to 53A. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்ஃபர் பை அ பர்சன் அதர் தென் அ ஃபுல் ஓனர். சரியா? இதில் 3 செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 38, 41 அண்ட் 43. அதில் ரொம்ப முக்கியமான செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 41. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லாஸ்ட் செஷன்ல நான் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக். அந்த வீடியோவில் செக்ஷன் 38 பற்றியும் செக்ஷன் 41க்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் விஷயங்களை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஈவினிங்ல ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போன செஷனுடைய வீடியோவை கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. நான் என்னுடைய கிளாஸை பற்றி பெருமைக்காக சொல்லணும்னு சொல்லலை. கண்டிப்பாக எல்லா வீடியோலையுமே ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் விஷயங்களோ இல்லை உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை நான் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பேன், ஷேர் பண்ணியிருப்பேன். என்னுடைய வேலை நான் புக்கில் இருக்கிறத சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு ஷார்ட்டான ஒரு பர்சன் நான் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கல, இல்லை எனக்கு எது கிடைக்கலையோ அது இன்னொருத்தங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் என்னோட கேரக்டர். ஸோ இப்போ எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சரியா? ஸோ அதுக்காக தான் நான் கூகுள் மீட்டை கூட சூஸ் பண்ணாமல் ஜூமை சூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பர்டிகுலர் இதில் போடுறேன். ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் பேராக் வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். வாங்காதவங்க வாங்குங்க. இப்போ உங்களுக்கு வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நீங்கள் ரேண்டமாக பேராக்ல ஏதாவது ஒரு செக்ஷனை படித்து பாருங்க. படித்து பார்த்துட்டு அது ரிலேட்டடான வீடியோஸ் எந்த செஷனில் இருக்கோ நான் அந்த செஷன் வீடியோஸ்லேயே போட்டிருப்பேன். எந்த செக்ஷன்லேருந்து எந்த செக்ஷன் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம், எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு புக்கை படிக்கிறோம், அந்த ஒரு கதை புக்குன்னே வச்சுக்கோங்களேன், அதில் ஏதோ ஒரு சாப்டர் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? அப்படி நினச்சி நீங்கள் இந்த வீடியோஸையும் இந்த கிளாஸையும் கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். சரியா? தெர் இஸ் நோ ஸ்ட்ரிக்ட் ஃபார்முலா, இப்படி தான் படிக்கணும் இல்லை இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய ரெக்வஸ்ட். சரி, ஓகேவா? ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 41. ஏன்னா இதை 11 பார்ட்ஸாக பிரிக்கும் போது டிரான்ஸ்ஃபர் பை அ பர்சன் அதர் தென் அ ஃபுல் ஓனர் அப்படிங்கிற ஹெட்டிங்கு கீழே 3 செக்ஷன் வருது. செக்ஷன் 38, 41 அண்ட் 43. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 41. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர். OSTENSIBLE. ஆஸ்டென்சிபிள். ஆஸ்டென்சிபிள்னா என்னன்னா அப்பியரிங் லைக் அப்படின்னு அர்த்தம். ஓனர் மாதிரி. டிரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர். ஸோ நம்ம இப்போ இந்த செக்ஷன்ஸ்க்குள்ள நம்ம ஒரு காமன் ஹெட்டிங் என்ன பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபர் பை அ பர்சன் அதர் தென் அ ஃபுல் ஓனர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு கீழே தான் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர்னா ஓனர் மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணா அது வேலிடா இல்லையா? நான் ஏற்கனவே ஸ்டார்டிங் செஷன்ஸ்ல சொல்லியிருப்பேன். நோ ஒன் கேன் கன்ஃபர் அ பெட்டர் டைட்டில் தென் வாட் ஹி ஹிம்செல்ஃப் ஹேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ என் கையில ஒரு ஆப்பிள் இருந்துச்சுன்னா ஆப்வியஸா ஐ கேனாட் டிரான்ஸ்ஃபர் மோர் தென் 1 ஆப்பிள் டு யூ. அது உண்மை இல்லையா? அது என்னது உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது when a person is not a full owner, how can he transfer that full property, whether it is valid under the law or not அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த செக்ஷன்ஸ். ஓகே, now we'll move on to section 41. transfer by ostensible owner. where செக்ஷன் படிக்கிறேன், கவனிங்க. where with the consent. So first criteria is with the consent expressed or implied of the persons interested in immovable property. A person is the ostensible owner of such property and transfers the same for consideration. The transfer shall not be voidable
on the ground that the transferor was not authorized to make it. ஸோ இதுதான் transfer by ostensible ownerனா என்னங்கிறத டிஃபைன் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த செக்ஷன்ல provided that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் த டெஃபினிஷன் போர்ஷன் ஆஃப் செக்ஷன் 41. ஸோ டிரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் வித் த கன்சென்ட், ஸோ ஒரிஜினல் ஓனருடைய கன்சென்ட்டோட, இட் மே பி அன் எக்ஸ்பிரஸ் கன்சென்ட் ஆர் இம்ப்ளைடு கன்சென்ட், என்னுடைய நடவடிக்கைகள் மூலியமாவோ இல்ல நேரடியாகவோ நான் என்ன பண்ணிருக்கணும், கன்சென்ட் கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, இது என்னுடைய ஆஃபீஸ். ஸோ நான் இங்க உட்காராம நான் எங்கேயோ டெய்லி வெளியில சுத்திக்கிட்டு இருக்கேன். பட் ஆனா என்ன பண்றாரு, வேற யாரோ ஒருத்தர் இங்க டெய்லி என்னுடைய சேர்ல உட்காந்து என்னோட ஆஃபீஸ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு யார் அட்வொகேட்னு நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்களா, திஸ் irregular கணேஷ் மூர்த்தி அட்வொகேட் நினைப்பாங்களா, ஆர் a ரெகுலர் பர்சன் who is taking care of the office and attending it correctly, அவர் அட்வொகேட் நினைப்பாங்களா, அந்த பர்சனை தான் அட்வொகேட் நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நானும் என்ன பண்ணிருக்கேன், மறைமுகமா அவருக்கு அனுமதி கொடுத்துருக்கேன். இட் மே பி எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட் கன்சர்ன் டு ஆக்ட் ஆஸ் அ ஓனர் ஆர் ஆக்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அ ஓனர் இல்லையா. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா, வேர் வித் த கன்சர்ன் எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட் ஆஃப் த பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் டீலிங் ஒன்லி வித் ரிகார்ட் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சரியா. ஸோ ஒரிஜினலா யாருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமோ அவருடைய எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைடு கன்சென்ட்டோடைய, இந்த கணேஷ் மூர்த்தியோட கன்சென்ட்டோட ஆஃபீஸை திறந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, ரெகுலரா ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு, கிளைண்ட்டை அட்டன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, தென் இட் இஸ் அசியூம்டு ஃப்ரம் த வேர்ல்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் ஃப்ரம் காமன் மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தட் ஹி இஸ் அ ஓனர். சரியா. அண்ட் டிரான்ஸ்ஃபர் a person is the ostensible owner of such property. ஸோ நான் இந்த ரூமை யாருக்கு அந்த மாதிரி அனுமதி கொடுத்துருக்கணும், அவரு தான் இந்த சட்டத்தின் முன்னாடி இந்த செக்ஷன்ல ஆஸ்டென்சிபிள் ஓனர்னு சொல்லி டிஃபைன் பண்றாங்க. ஸோ இப்போ ஆஸ்டென்சிபிள் ஓனர் யாருன்னு புரிஞ்சிச்சா, he is not a real owner but he appears to be a owner for a common man's point of view. சரியா. and such person transfers the same for consideration. ஸோ இப்போ நான் யாரை அனுமதிச்சிருக்கணும், அவர் என்ன பண்றாரு, இந்த ஆபீஸை வேற ஒருத்தருக்கு விற்கிறாருன்னு வச்சுப்போம். அண்ட் டிரான்ஸ்ஃபர் த சேம் ஃபார் கன்சிடரேஷன். த டிரான்ஸ்ஃபர் ஷால் நாட் பி வாய்டபிள் ஆன் த கிரவுண்ட் தட் த டிரான்ஸ்ஃபரர் வாஸ் நாட் ஆத்தரைஸ்ட் டு மேக் இட். அவருக்கு அதிகாரம் கொடுக்கலங்கிறதுனால இந்த டிரான்ஸ்ஃபர் என்ன ஆயிடாது, வாய்டபிள் டிரான்ஸ்ஃபர் ஆயிடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாய்டபிள் அப்படின்னா யாருடைய இன்ஸ்டன்ட்ல, வாய்டபிள் அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஒரிஜினல் ஓனர். ஸோ அவர் வந்து என்ன சொல்ல முடியாது, ஒன்ஸ் இஸ் allowing something to happen, later he cannot stop from saying that no, I was not intended to do this transaction, நான் இதை அனுமதிக்கல எந்த ஒரு நேரத்திலையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர். ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன இருக்கணும், இட் should be with the consent either expressed or implied. அண்ட் செகண்ட் கிரைட்டீரியா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, such ostensible owner transfers the property for consideration. அப்படி இருந்துச்சுன்னா அப்போ அதை என்ன பண்ண முடியாது, வாய்டபிளா பண்ண முடியாது. ஸோ இதுதான் டெஃபினிஷன்ல கொடுத்துருக்காங்க. தென் ப்ரொவைடட் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ப்ரொவைடட் தட் த டிரான்ஸ்ஃபரி ஆஃப்டர் டேக்கிங் ரீசனபிள் கேர் டு அசர்டைன் தட் த டிரான்ஸ்ஃபரர் ஹேட் பவர் டு மேக் த டிரான்ஸ்ஃபர் ஹேஸ் ஆக்டட் இன் குட் ஃபெய்த். ஸோ மேலே உள்ள விஷயங்கள் நடந்திருந்தாலும் கூட அதுக்கு ரெண்டு சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும், இல்ல ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும். ஒன்லி ஆஃப்டர் தோஸ் டூ ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்ட் தென் we can claim it as a valid transfer. What are those two factors அப்படின்னு சொல்றது தான் paragraph 2. Provided that the transferee should take reasonable care to ascertain that the transferor had power to make the transfer. So it should not be a collusion transfer or a collided transfer. ரெண்டு பேரும் இப்போ அந்த வாங்கினவரும் அவருக்கு வித்த ஓஸ்டென்சிபிள் ஓனரும் கூட்டு கலவாணிகளா இருக்கக்கூடாது. நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகு, நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி பண்றேன், நீ வந்து வாங்குற மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஃபார் த டிரான்ஸ்ஃபரி ஷுட் டேக் ரீசனபிள் கேர் டு அசர்டைன் தட் த டிரான்ஸ்ஃபரர் ஹேட்
பவர் டு மேக் த டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபருக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? கணேஷ் மூர்த்தி தன்னோட ஆபீஸை எப்பயுமே விற்க மாட்டான். ஏன்னா அது அவனுடைய ஐடென்டிட்டி, இட் இஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஸோ அப்போ அவன் என்ன பண்றான், கணேஷ் மூர்த்தியால விற்க முடியல என்ன, நான் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தரை ஆஃபீஸ்ல இருப்பான்ல அவனை கைக்குள்ள போட்டுக்கலாம், நாம அவனை கரெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தெரிஞ்சு அந்த டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்க கூடாது. யூ ஷுட் அசர்டைன் அண்ட் தென் இட் ஷுட் ஹவ் பீன் டன் அண்ட் such transfer to be made in good faith and acted in good faith. So இந்த ரெண்டு விஷயங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தா தான் then such transfer is a valid transfer under the law. So இதுதான் transfer by ostensible owner. So இந்த ostensible owner இருக்கிற கான்செப்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் ஆக்ட் 1988 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டுக்கு கீழே வருது. ஸோ நான் அதை பத்தி இந்த பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் ஆக்டை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் லாஸ்ட் செஷன்ல கொடுத்திருப்பேன். பினாமி in the sense it may be either a transferor or transferee may be a fake person. Apart from lending the name, he would not get any money from the transfer or he would not have spent any money for the transfer. இப்போ நான் ஒரு இடத்த வாங்குறேன், ஓகேவா, எங்க வாங்குறேன், அடையார் போட் கிளப்ல வாங்குறேன். ஸோ அங்க இடம் வாங்கணும்னா நான் ஒரு கோடீஸ்வரனா இருக்கணும். ஆனா என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகுது, என்னுடைய இன்கமே அவ்வளவு இருக்காது. வேற யாருக்காகவோ நான் என்ன பண்ணிருப்பேன், ஐ வுட் லெண்ட் மை நேம், ஒரு ஷீல்ட், ஒரு மாஸ்க் மாதிரி. ஸோ அதுதான் பினாமி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வாங்குறவரும் பினாமியா இருக்கலாம், விற்கிறவரும் பினாமியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விற்கிறவர் பினாமியாக இருந்தால் என்ன ஆகும், இப்ப எனக்கு அடையார் போட் கிளப்ல ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அப்படி இருக்குன்னா நான் அதை இன்னொருத்தருக்கு விற்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட பணம் தராரு இல்லையா, அந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அது எந்த இல்ல, என் பேரை மட்டும் தான் நான் சைனா பண்ணுவேன், வேற யாரோ ஒருத்தர் அதை வாங்கியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல்ல நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஷியல் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்ததான் பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட். அதுக்கும் இந்த ஆஸ்டென்சிபிள் ஓனருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படின்னா திஸ் ப்ரொடெக்ட்ஸ் த டிரான்ஸ்ஃபரி who has acted in good faith or who has that particular thing. அந்த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் உடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஒரிஜினல் பேர் என்னன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் த ரைட் டு ரெக்கவர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். நம்ம கொலோக்கியலா பேச்சுவார்த்தையில பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட், இல்லைன்னா பினாமி சட்டம், பினாமி அப்படிங்கறத சொல்றது. பட் ஆக்டுக்கு பேர் என்னன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் ரைட் டு ரெக்கவர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஸோ இப்போ ஒருத்தர் உண்மையாவே காசு போட்டிருப்பாரு, ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா நாளைக்கு அவர் வந்து என்ன கிளைம் பண்ண முடியாது, இத ப்ராப்பர்ட்டியை நான் என்னுடைய பணத்துல தான் பண்ணேன், நான் இங்க வர முடியல, இல்ல அப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எந்த ஒரு ரீசனையும் சொல்ல முடியாது. அதை ப்ராஹிபிட் பண்றதுக்காக கொண்டு வந்த ஆக்டுக்கு பேர் தான் அந்த பினாமி ஆக்ட். சரியா? சரி, இப்போ இந்த ஆஸ்டென்சிபிள் ஓனரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இது எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட் அப்படின்னு கேட்பாங்க. டாக்ட்ரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட்னு கேட்டாலும் செக்ஷன் 41 தான். பிகாஸ் a person is holding out to be a owner and on that disguise is making a transfer. So அதனால இந்த செக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னது, டாக்ட்ரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட். சரியா? இந்த டாக்ட்ரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ பினாமி டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் 41ல 5 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கணும், கன்சென்ட் இருக்கணும். Consent, it may be express consent or implied consent. That is, by my act or by directly, I can give the consent to the ostensible owner to make transfer on behalf of me. Point number 1, consent. Point number 2, to whom I am giving such consent is called as ostensible owner with regard to that property to which I gave consent. சரியா? ரெண்டாவது விஷயம். ஸோ கன்சென்ட்னா என்ன இருக்கணும், அந்த கன்சென்ட்டை யாருக்கு கொடுத்துருக்கணும், அவங்க தான் ஆஸ்டென்சிபிள் ஓனர். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் திங், such ostensible owner transfers that property for consideration. Consent, ostensible owner, consideration. ஸோ அப்போ இது கிராட்யூஷியஸ் டிரான்ஸ்ஃபருக்கு இந்த இது பொருந்தாது, இந்த செக்ஷன் பொருந்தாது. ஒரு செட்டில்மெண்ட்டுக்கோ கிஃப்ட்டுக்கோ இந்த செக்ஷன் பொருந்தாது. புரியுதா? ஸோ this is point number 3. That point number 4. Such transfer is not voidable on the ground that the transferor was not authorized to make such transfer.
ஸோ ஒரிஜினல் ஓனர் என்ன சொல்ல முடியாது, இது வாய்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வாய்டபிள் அப்படின்னா at the instance of one party such transaction may be a valid transaction or void transaction. அதுக்கு பேர் தான் voidable transfer அப்படின்னு பேரு. ஸோ இப்போ இந்த கேஸ்ல ஒரிஜினல் ஓனர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அமைதியா இருந்துட்டாரு, இதை சேலஞ்ச் பண்ணல அப்படின்னா தென் இட் பிகம் a valid transfer. இதே இந்த ஓனர் கோர்ட் அப்ரோச் பண்ணி this transaction has happened at my back, என் முதுகுல குத்தி இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு, ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாருன்னா then it becomes void. So which transaction may either become a valid or void, such transaction are called as voidable. ஆனா இந்த டிரான்சாக்ஷன் என்ன கிடையாது, வேலிட் டிரான்சாக்ஷன் தான், இது voidable டிரான்சாக்ஷன் கிடையாது. ஓகேவா, அது பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5 என்ன விஷயம் நடந்திருக்கணும், the transferee should ascertain the trueness that this person is authorized to make transfer. ஆஸ்டென்சிபிள் ஓனருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குங்கிறத அவர் அசர்டைன் பண்ணியிருக்கணும். அண்ட் we should have acted in good faith. அவர் ஒரு போனஃபைட் டிரான்சாக்ஷன்ல ஈடுபட்டிருக்கணும். சரியா, ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனருடைய விஷயம். ஸோ இப்போ இந்த பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஒரு கொலோக்கியலா ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஒருத்தர் தான் செயல் மூலியமா ஒரு விஷயத்த அனுமதிச்சுட்டு பின்னாடி அவரு அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். லா ஆஃப் எவிடன்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சினானிமஸ் ப்ரொவிஷன் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எஸ்டாப்பல். லா ஆஃப் எவிடன்ஸ். ஓகே, அதெல்லாம் எடுத்திருப்பாங்களான்னு தெரியல, நான் எடுத்திருந்தேன். ஸோ செக்ஷன் 115 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எஸ்டாப்பல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எஸ்டாப்பலுக்கும் இந்த டாக்டரின் ஆஃப் த ஆஸ்டென்சிபிள் ஓனருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டாப்பல்ல a person cannot again, a person is prevented, எஸ்டாப்னா டு ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஆக்சுவலா ஒரு பிரெஞ்சு வேர்டுடைய ஆரிஜின் எஸ்டாப் அப்படிங்கிறது. எஸ்டாப்னா டு ஷட் த மவுத் அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதா சொல்றேன். எஸ்டாப் அப்படின்னா டு ஷட் த மவுத். ஈஸ்டாப் அது வந்து பிரெஞ்சு வேர்ட். டு ஷட் த மவுத் அப்படின்னு அர்த்தம். டு ஷட் த மவுத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, you are not here to hear your blabberings. நீ வளர்றதெல்லாம் கேட்கறதுக்காக இந்த கோர்ட்டோ இல்ல இந்த ப்ரொசீடிங்ஸோ கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் எஸ்டாப்பல். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான், அதை நம்பி இன்னொருத்தன் ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான், அதனால அவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த முதல்ல இருக்கிறவன் என்ன சொல்ல முடியாது, நான் இதை சொல்லல அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இஸ் ஸ்டாப்ட் ஆர் இஸ் ஸ்டாப்ட், இஸ் ப்ரிவென்டட் ஃப்ரம் saying taking such stand. சரியா, அதுதான் எஸ்டாப்பல். பட் ஆனா இந்த கேஸ்க்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, அந்த எஸ்டாப்பல்ல based on that person's wording a person would have been acted and suffered from some loss. பட் இங்க இவர் என்ன பண்ணல, கண்டிப்பா நீ அதை இன்னொருத்தருக்கு விற்கணும்னு சொல்லல. is just making or allowing him to act like an owner. He is not choosing that transferee should be this person or this consideration should be this amount. இது எதுவுமே என்ன பண்ணல, இந்த ஒரிஜினல் ஓனர் டிசைட் பண்ணல. தீஸ் திங்ஸ் ஆர் டிசைடட் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர். பட் whereas in the case of estoppel everything would be decided by the person who provoked him to do such act. புரியுதா? So that is the difference between section 115 estoppel under Indian Evidence Act and section 41 transfer by ostensible owner. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? So this is what difference between estoppel and என்னது ஆஸ்டென்சிபிள் ஓனர். அதுக்கடுத்து பினாமி டிரான்சாக்ஷன்ஸ்ல சொல்லிட்டேன். பினாமி டிரான்சாக்ஷன்ஸ்ல என்ன விஷயம் அப்படின்னா, மெயினா இட் இஸ் வித் ரிகார்ட் டு சோர்ஸ் ஆஃப் அ பர்சன். இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியணும்னா எனக்கு அதுக்கான சோர்ஸ் இருக்கணும், எனக்கு அதுக்கான திராணி இருக்கணும். இப்போ நான் ஒரு அடையார் போட் கிளப்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன்னா எனக்கு அத்தனை கோடி ரூபாய் என் கையில இருக்கணும். என் கையில இல்லாம நான் என்ன பண்ண முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியாது. ஸோ இந்த பினாமி டிரான்சாக்ஷனுக்கு இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் சொல்றேன் கேளுங்க. நிறைய பேரு என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராப்பர்ட்டிய தன்னுடைய மனைவியின் பெயர்ல வாங்கியிருப்பாங்க, இல்ல தன்னுடைய பொண்ணோட பேர்ல வாங்கியிருப்பாங்க. many people are doing this as a sentimental concept. After my wife came only I became rich, after my daughter born only I prosper அப்படின்னு சொல்லிட்டு for that purpose என்ன பண்ணிருப்பாங்க, even though that man would have earned out of his own funds,
அவரு சுயமா சம்பாதிச்சிருந்தாலும் கூட தன் மகளின் பேர்லயோ இல்ல தன் மனைவியின் பேர்லயோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கலாம். ஸோ அப்போ வெதர் சச் கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் கேன் பி லேபிள்ட் as பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, பிகாஸ் தோஸ் ஆர் போனஃபைட் டிரான்சாக்ஷன்ஸ் தென் ஒன்லி ஃபார் சர்டைன் ரீசன்ஸ். அதை அந்த ஆக்டுமே கூட என்ன பண்ணுது, அலோ பண்ணுது. ஸோ அந்த அந்த ஆக்ட்ல என்ன ப்ரூவ் பண்ணணும், அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் த சோர்ஸ் ஆஃப் த மணி இஸ் டன் பை மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இட் இஸ் டன் ஃபார் பர்டிகுலர் ரீசன் அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருன்னா தென் ஹி ஹேஸ் த ரைட் டு ரெக்கவர் த ப்ராப்பர்ட்டி ஆர் என்டைட்டில் டு கெட் பேக் த பெனிஃபிட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸோ அதனால பினாமி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன ஆகாது, பொருந்தாது. பினாமி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இது பொருந்தாது. சரியா? ஸோ திஸ் இஸ் அனதர் ஆஸ்பெக்ட்ஸ் விச் ஐ சே. அதே மாதிரி இந்த ஆஸ்டென்சிபிள் ஓனர் ஒரு இண்டிவிஜுவலா இருந்தா ஓகே, கவர்மெண்டா இருந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. சார் கவர்மெண்ட் எப்படி சார் ஒரிஜினல் ஓனரா இருந்துட்டு ஆஸ்டென்சிபிள் ஓனரா ஒரு பிரைவேட் பர்சன் இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஐ வில் கிவ் an எக்ஸாம்பிள். அன்னைக்கு நான் ஒரு கிளாஸ்ல பஞ்சமி லேண்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது உங்க கிளாஸ் தான் நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா கண்டிஷனல் பட்டா அப்படின்னு ஒரு வேர்டா யூஸ் பண்ணிருப்பேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் இன் lieu ஆஃப் சம்திங் ஆர் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் ஐ வாஸ் அசைன்ட் a temporary right over the property. என்னுடைய மெரிட்டோரியஸ் சர்வீஸ்க்காக இல்ல என்னுடைய புவர் ஃபைனான்சியல் கண்டிஷன்ஸ்க்காக இல்ல ஏதோ ஒரு ரீசன்காக ஐ ஹவ் பீன் ஹேண்டட் ஓவர் சம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பை த கவர்மெண்ட் கன்சர்ன் ஆஃப்டர் ஃபுல்ஃபில்லிங் சர்டன் கண்டிஷன்ஸ். நான் என்ன சொன்னேன், அந்த பஞ்சமி லேண்டு பார்த்துருக்கவங்களுக்கு வீடியோஸ் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ அது ஒரு என்னது டிப்ரெஸ்டு கிளாஸ் ஆஃப் த பீப்புளுக்காக ஒரு கண்டிஷனல் பட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த லேண்டை இன்னொரு நபருக்கு விற்கக்கூடாது, அதை வித்தா இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு தான் விற்கணும், அப்படி வித்தாலும் இன்னொருத்தரும் ஒரு டிப்ரெஸ்டு கிளாஸ் ஆஃப் பீப்புளா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் என்ன பண்றாங்க, தே ஆர் செல்லிங் இட் டு சம் அதர் பர்சன் ஆர் யூ மே டேக் எனி கண்டிஷன். அதை குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்க, சேல் பண்ணிட்டாங்க. இப்போ அதை வாங்கினவரு போனஃபைட் பர்சனா இருக்காரு. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காரு, ஆஃப்டர் மேக்கிங் என்னென்ன என்கொயரி எல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி தான் வாங்கியிருக்காரு. அப்படின்னா வெதர் ஹீ கேன் கெட் எனி ப்ரொடெக்ஷன் அண்டர் திஸ் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எனி அன்லாஃபுல் ஆர் ஃபார் எனி fraudulent transaction or for any illegal transaction this protection will not be given at any cost of time, at any point of time. ஸோ ஒரு ஃப்ராடுலண்டா ஒரு அரசாங்கத்தை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு இல்ல ஒரு அன்லாஃபுல் அந்த ஆக்ட்லயே இல்ல அந்த ஜிஓலயே சொல்லியிருப்பாங்க ஒரு இன்னொரு டிப்ரெஸ்ட் கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா the government has the right to take over the property or it has the right to declare that sale as null and void எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு அந்த ஜிஓலயே இல்ல அந்த பர்டிகுலர் அசைன்மெண்ட் ஆன பட்டாலேயே அந்த இண்டிவிஜுவல் கொடுத்துருக்க அந்த டாக்குமெண்ட்லயே மென்ஷன் பண்ணிருக்கும் போது யூ cannot take anything against the provision of law or you cannot take against the norms. சரியா? இதெல்லாம் நீங்க எப்ப பாப்பீங்கன்னா, இப்போ என்ன சொல்றது, சில பேருக்கு பட்டா கொடுத்துருப்பாங்க. இப்ப செங்கல்பட்டு பக்கத்துல நர்சஸ் ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் நர்சஸ்க்காக ஒரு லே அவுட்டை வந்து கவர்மெண்ட் வந்து ஒதுக்கி ஒரு பட்டா கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, they should construct the house within these many years and after these many years they are entitled for ownership அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. But some people instead of constructing that house they would have left it as it is vacant plot away இருக்கும். But after so many years their legal heirs would try to sell this property to someone. இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, because it is a conditional பட்டா and it permits only for construction of house and for that person's personal use. அதை தவிர இன்னொருத்தருக்கு கொடுத்தா அது என்னைக்கா இருந்தாலுமே பிரச்சனை தான். சரியா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டது என்னன்னா, எஸ்டாப்பல் வில் நாட் ஆபரேட் அகேன்ஸ்ட் அ ஸ்டாட்யூட். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எவிடன்ஸ்ல அதாவது சொல்லி கொடுத்தாங்களா தெரியல. எஸ்டாப்பல் வில் நாட் ஆபரேட் அகேன்ஸ்ட் அ ஸ்டாட்யூட் ஆர் ஆக்ட். சட்டத்திற்கு எதிராக எஸ்டாப்பல் அப்ளை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் லா படிக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 10+2
படிச்சிருக்கணும். அதாவது 12 இயர்ஸ் ஐ வுட் ஹேவ் மை ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காரு, 10th வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சிருக்காரு. ஆனா +1 வந்து அவர் வந்து என்ன பண்ணல, படிக்கல, உடம்பு சரியில்லை அந்த டைம். அதனால 11th அவர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு. பிரைவேட் ஸ்டடியா 12th மட்டும் என்ன பண்ணிருக்காரு, படிச்சிருக்காரு. ஸோ எஸ் கம்ப்ளீட்டட் 12th. இப்போ அவர் லா காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறாரு. பட் ஆஸ் பர் த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட், எ பர்சன் இஸ் என்டைட்டில்டு ஃபார் லா டிகிரி. அந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு அவர் என்ன படிச்சிருக்கணும், 12 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். பட் he has completed only 11 years of school education. He has not done +1. So 10th 12th. So 1 to 10 12. அப்ப 11 இயர்ஸ் மட்டும் தான் இருக்கு. பட் ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க, அவரோட அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டினி பண்ணாம அவரை கவுன்சிலிங்ல கூப்பிட்டாங்க. கவுன்சிலிங்ல கூப்பிட்டு அவருக்கு சீட்டும் அலாட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்றாரு, அந்த காலேஜுக்கு போறாரு. ஆனால் அதுக்குள்ள அவங்க அதை இதை ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டு they are giving a instruction over phone stating that ஒருத்தர் வருவாரு, ஆனா அவருக்கு நீங்க அட்மிஷன் போடாதீங்க, இட் should be stopped அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த பையன், இட் இஸ் ராங் பிகாஸ் தே ஹவ் கிவன் த அலாட்மெண்ட் லெட்டர். இந்த மாதிரி உனக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் என்ன 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க, ஏன்னா இத்தனை வருஷம் படிக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் அனுமதிச்சுட்டு இப்ப வந்து என்ன சொல்லக்கூடாது, they could not revert back, they are stopped from denying a seat to me அப்படின்னு அவன் சொல்ல முடியுமா, ஆர்கியூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நோ, எஸ்டாப்பல் will not operate against a statute. ஸோ இப்போ பார் கவுன்சில் ஆக்ட்ல இந்த நார்ம்ஸ் இருக்குன்னா அதுக்கு எதிராக எஸ்டாப்பல்ங்கிற கான்செப்ட் அப்ளை ஆகாது. சரியா? ஸோ இது ஒரு விஷயம். ஸோ டாக்டரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட் நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ ஓரளவு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க என்ன கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சார், பட் த பஞ்சமி லேண்ட்ஸ் கேன் பி ஃபார் சேல் ஆஃப்டர் 20 இயர்ஸ் வெதர் இட் இஸ் லீகல் டிரான்சாக்ஷன். இன்னும் பஞ்சமி லேண்டை உடலையா நீங்க? அநேகமா அடுத்து வெற்றிமாறன் வந்து அதை வச்சு தான் ஒரு படம் எடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. பஞ்சமி லேண்டை வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ் வெதர் வி கேன் மேக் அ சேல் அண்ட் வெதர் இட் இஸ் அ லீகல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். அந்த பட்டாலே இதோட மென்ஷன் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆஸ் ஃபார் வாட் ஐ நோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை 20 வருஷம் கழிச்சு விற்கலாம், ப்ரொவைடட் த அதர் பர்சன் த பையர் ஷுட் ஆல்சோ பிலாங் டு த டிப்ரெஸ்ட் கிளாஸ். அப்படி இல்லாம இஃப் த பர்சன் பிலாங்ஸ் டு நான் டிப்ரெஸ்ட் கிளாஸ், அதாவது அதர் தென் த ஷெட்யூல்டு கம்யூனிட்டி, அதர் தென் த SC/ST community, that person belongs to some other community or purchaser அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா he will not get a valid title to that property. So it is always a danger to buy a Panjami land if that purchaser does not belong to that particular community. That is, if he is not a depressed class of person, he is not fulfilling the condition. சிம்பிளா சொல்றதா அதுக்கு பேர் கண்டிஷனல் பட்டா அப்படின்னு பேரு. அதுக்கு இன்னொரு பேரு அசைன்மெண்ட் லேண்டுன்னு பேரு. பிராக்டிக்கலா 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சார் இது அசைன்மெண்ட் லேண்டா கண்டிஷனல் பட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்கண்டிஷனல் பட்டா அண்ட் இட் இஸ் நாட் அன் அசைன்மெண்ட் லேண்ட். இட் இஸ் நாட் அசைன்டு ஃபார் எனி பர்பஸ். இப்ப கோயிலுக்கு நிறைய இடம் இருக்கும் அந்த காலத்துல, தட் இஸ் அசைன்டு ஃபார் டெம்பிள் பர்பஸ். அங்க கோயில் கட்டலாம், இல்ல கோயில்ல வேலை பார்க்கறவங்க தங்கறதுக்காக குவார்டர்ஸ் கட்டலாம், இல்ல வேற ஏதாவது தொடர்புடைய பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ இட் இஸ் அசைன்டு ஃபார் சம்திங். அதுக்கு பேர் தான் அசைன்டு லேண்ட் ஆர் கண்டிஷனல் பட்டா. கண்டிஷன், இப்போ அங்க நீங்க வீடு கட்டிருக்கீங்க, அங்க நீங்க வாடகைக்கு இருக்கீங்கன்னா யூ ஹவ் பீன் given a temporary right. நீ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இருக்கலாம். என்னைக்கு அதோட உண்மை பயனுக்கு அந்த லேண்ட் தேவைப்படுதோ அன்னைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம், அந்த லேண்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு உட்பட்டு தான் நீங்க என்ன பண்றீங்க, அதுல இருக்கீங்க. ஸோ லேட்டர் யூ cannot say or you cannot claim absolute interest over that property because நீங்க உள்ள நுழையும் போதும் உங்களுக்கு அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உள்ள நுழையும் போது அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தர் வெளியில போகும்போது ஹவு கேன் யூ கிளைம் அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட்? இல்லையா? நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அதெல்லாம் போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சில பேர்லாம் நினைப்பாங்க, பயப்படுவாங்க. என்ன பயப்படுவாங்கன்னா, சார் என்னோட டெனன்ட் வந்து 20 வருஷத்துக்கு மேல அங்க இருக்காரு இந்த இதுல, ஸோ அப்போ அவருக்கு தான் ஓனர்ஷிப்பா, நான் அவரை தொடர்ந்து டெனண்டா வச்சிருக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. நான் அதான் சிம்பிளா இதெல்லாம் வந்து காமன் சென்ஸ். இதுல பயப்படுறதுக்குலாம் என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒன்ஸ் when he enter the property, he is entering as a tenant. So how long it may take, even it may take 200 years when he is vacating, still he would be a tenant.
அந்த பொசிஷன் எப்படி மாறும்? லாஃபுல் பொசிஷன். ஸோ அப்போ வி ஷுட் நாட் கன்ஃபியூஸ் திங்ஸ். இது ஒரு காமன் சென்ஸ். இஸ் என்டரிங் ஆஸ் அ டெனன்ட் அப்படின்னா டெஃபினெட்லி வில் பி லீவிங் ஆஸ் அ டெனன்ட். ஓகேவா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. பயந்து ஒரு அப்பாவையே வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ நான் பட்டா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் அண்ட் செகண்ட் திங் இஸ் பட்டா. பட்டா டஸ் நாட் கன்ஃபர் ஓனர்ஷிப். சரியா? இந்த செக்ஷனை பத்தி சொல்றதுக்கு இவ்வளவுதான் இருக்கு. ஸோ நான் நவ் ஐ வில் எக்ஸ்பிளைன் யுவர் டவுட்ஸ். ஸோ டூ திங்ஸ் நான் என்ன சொன்னா, ஒரு லேண்டை பொறுத்த வரைக்கும் ஓனர்ஷிப்னு ஒன்று இருக்கு, பட்டான்னு ஒன்று இருக்கு. பட்டா டஸ் நாட் கன்ஃபர் ஓனர்ஷிப். நான் திரும்பவும் சொல்றேன். பட்டா இஸ் ஒன்லி a document to show who is in possession. புரியுதா? பட்டாவுடைய மேலேயே பேர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பி கோயில்ல அதுக்கு ஒரு பட்டா இருக்கு அப்படின்னா நாராயணசாமியின் மகன் கணேஷ் மூர்த்தி அப்படின்னு இருக்கும். ஸோ இட் சேஸ் ஹூ இஸ் என்ஜாயிங் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த பட்டா என்ன சொல்றது கிடையாது, இவர் தான் ஓனர்னு சொல்றது கிடையாது. அப்போ ஒருத்தருடைய ஓனர்ஷிப்பை சொல்ற டாக்குமெண்ட்டுக்கு பேர் என்னன்னா அதுதான் அந்த டீட்ஸ். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி நான் எப்படி வாங்கியிருக்கேன்னா, என்னோட செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டினா நான் ஒரு சேல் டீட் மூலியமா வாங்கியிருப்பேன். பேரண்ட் டாக்குமெண்ட் அதோட ஓனர் எப்படி வாங்கியிருப்பாரு, அவரு ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு. ஸோ அந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு எப்படி வந்துச்சுன்னா பை வெர்ச்யூ ஆஃப் எ பர்ச்சேஸ், வெர்ச்யூ ஆஃப் எ சேல் டீட். அதுதான் ஓனர்ஷிப்பை குறிப்பிடுறதுக்கான டாக்குமெண்ட்டை தவிர பட்டா கிடையாது. பட் பட் இதான் ஒரு விஷயம். ஸோ நான் இதோட இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறேன், கவனிங்க. ப்ரீவியஸ்லி லால பொறுத்த வரைக்கும் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க, டெர்ரா நல்லியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டெர்ரா நல்லியஸ்னா நோ மேன்ஸ் லேண்ட். எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே ஓனர்ஷிப் இல்லாம இருக்கவே இருக்காது. எய்தர் இட் வுட் பி a பிரைவேட் லேண்ட் ஆர் a கவர்மெண்ட் லேண்ட். டூ கைண்ட்ஸ் தான் லேண்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? டெர்ரா நல்லியஸ்ங்கிற கான்செப்டே கிடையாது. நோ மேன்ஸ் நோ லேண்ட் வித்தவுட் ஓனர் இஸ் அ என்னது நாட் பாசிபிள். சரியா? ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியல, அவங்களுக்கான ஹவுசிங் ப்ரொவைடிங் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ அப்போ அவங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா, they are giving recognizing their டெனன்சி, இல்ல அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்த அவங்க உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இஷ்யூ பண்றாங்கன்னா பட்டா இஷ்யூ பண்றாங்க. தே ஆர் அக்னாலேஜிங் த பொசஷன் ஆஃப் தட் இண்டிவிஜுவல் ஆர் தே ஆர் மேக்கிங் தட் பொசிஷன் லாஃபுல். புரியுதா? இப்போ நாங்க இருக்கிற ஏரியால நேரு காலனின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பழவந்தாங்கல்ல, நங்கநல்லூர்ல. இனிஷியலி அதெல்லாம் என்ன அந்த கவர்மெண்ட் லேண்டா இருக்கும். அங்க நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அங்க வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. பட் த கவர்மெண்ட் வுட் ஃபீல் ஸோ இதுக்கு மேல அந்த இடத்த நான் ரெக்கவரி பண்ணி நான் என்னோட கவர்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறது இல்ல. அதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேற வீடு இல்லாம ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஆர் லோ லையிங் பீப்புள். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பட்டா இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த பட்டாவை பேஸ் பண்ணி தே வுட் மேக் சம் அதர் டிரான்சாக்ஷன். இன்னொருத்தருக்கு அந்த இடத்த வித்துருக்கலாம், இல்ல இன்னொருத்தருக்கு ஒரு செட்டில்மெண்ட் டீட் போட்டு கொடுத்துருக்கலாம், இல்ல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பண்ணிருக்கலாம். ஸோ இப்போ அந்த லேண்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிருது. இனிஷியலா நிறைய லேண்டுக்கு ஓனர்ஷிப் டைட்டில் இருக்கும். பிரைவேட் லேண்டா இருந்தா, கவர்மெண்ட் லேண்டா இருந்தா இனிஷியலா பட்டா இருக்கும். பட்டாவை பேஸ் பண்ணி சப்சிக்வெண்டா செட்டில்மெண்ட்டோ சேலோ ஏதோ ஒன்று என்ன பண்ணிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஸோ அதை சப்சிக்வெண்டா அவங்க கிட்ட இருந்து வாங்குறவங்களுக்கு அந்த டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் பை வெர்ச்யூ ஆஃப் சேல் ஆர் பை வெர்ச்யூ ஆஃப் கோர்ட் ஆர்டர் ஆர் பை வெர்ச்யூ ஆஃப் செட்டில்மெண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்படித்தான் ஒருத்தருக்கு லேண்டு உரிமை ஆகுமே தவிர இதை தவிர வேற எந்த வழியிலுமே உரிமை ஆகாது. சார் இந்த லேண்டுக்கு பட்டா இருக்கு சார், இடத்த வாங்கிக்கலாமா சார் அப்படின்னு சொன்னா, பட்டா இஸ் ஒன்லி a possessory ரைட். நீ அதுல இருக்குங்கிறது தான் காரணம். நீ அதுல என்ன கெப்பாசிட்டியில இருக்குங்கிறத பட்டா டிஃபைன் பண்ணாது. அப்போ உனக்கு ஒரு வேலிட் டைட்டில் இருக்கும். இப்ப சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் லேண்ட்லார்டு வந்து எங்கேயா வெளியூர்ல இருப்பாரு, டெனன்ட் வந்து ரொம்ப வருஷமா இருப்பாரு. டெனன்ட் மே பி a cunning person. Somehow you would have bribed an authority and get a patta in his name. So it is for you to ensure by looking into that survey number. பட்டா இவனுக்கு தான் பட்டா அவங்க கிட்ட இருக்கலாம் அவன் பேர்ல. அந்த சர்வே நம்பரை ஒரு என்கம்பரன்ஸ் இதுல போட்டு இதுல வேற ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கா, வேற ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா, ஒரிஜினல் டைட்டில வேற யார்கிட்டயாவது இருக்கா அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், என்ஷூர் பண்ணிக்கலாம். சரியா? அது ஒரு ஆஸ்பெக்ட்.
ரெண்டாவது ஆஸ்பெக்ட் அந்த பட்டா இதை டிசைட் பண்ணிட்டு whether that land belongs to கவர்மெண்ட் ஆர் இதுங்கிறத கூட இ பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. ஸோ அதில் சர்வே நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அந்த லேண்டுடைய டைப்பை காட்டும். லேண்ட்லான்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ரியாத்வாரி லேண்டா இல்லை கவர்மெண்ட் லேண்டா பர்சனல் லேண்டா அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். நமக்கு ஃபிசிக்கல் ஹியரிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம காலேஜில் வச்சு ஒரு ரியல் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓனர்ஷிப் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் பட்டா இஸ் டிஃபரெண்ட். பட்டா மே கான்ஸ்டியூட் அ ownership in future course, but initially that alone will not constitute a ownership over a particular property. சரியா? ஸோ இந்த விஷயத்த நீங்க மறந்துடாதீங்க. ஓகே, ஐ வில் சம் அப் டுடேஸ் மீட்டிங். ஸோ வழக்கம் போல நான் எடுத்ததை திருப்பி சொல்றேன். செக்ஷன் 41 ட்ரான்ஸ்ஃபர் பை ஆஸ்பென்சிபிள் ஓனர். 5 விஷயங்கள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கன்சென்ட் இருக்கணும். எதிர் இட் மே பி எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட். அந்த கன்சென்ட் வந்து பேஸ் பண்ணி என்ன இருக்கணும், ஒரு அந்த கன்சென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபார் கன்சிடரேஷன் நடந்திருக்கணும். அதை பண்ணவர் ஒரிஜினல் டிரான்ஸ்ஃபரா இருக்க மாட்டார். அவர் யாருக்கு கன்சென்ட் கொடுத்துருக்காரோ அவர் பேர் ஆஸ்டென்சிபிள் ஓனர்னு பேரு. ஸோ அவரு அதை ஃபார் கன்சிடரேஷன் இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பாரு. 3 கிரைட்டீரியாஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? கன்சென்ட், ஆஸ்டென்சிபிள் ஓனர், ஃபார் கன்சிடரேஷன். லாஸ்ட் 2 கிரைட்டீரியா என்னன்னா த டிரான்ஸ்ஃபரி should have made proper enquiry as to the authorization and it should be a bona fide transaction. இந்த 5 விஷயங்கள் இருந்திருந்தா then the transferee's right over the property is protected under the law even though he is not a full owner. So இதுதான் section 41. So that's all for today's class. Thank you again.